கொஞ்ச கண்ணு இந்த புது வளர்ச்சி தமாய உதவிய கொஞ்ச கண்ணு நான் புது வளர்ச்சி தமாய அடுகொடை வைத்த கண்ண இங்கு கோபையை காத்தமாயன் பிடித்து இந்த மக்களை காக்கும் தேவன் கோயிந்தா யார் இங்கே? நான் இங்கே கோட்டை கோயிந்தா. அபச்சார வார்த்தைகள் வரக்கூடாது. விபச்சாரமா? அபச்சார வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் என்னிடத்திலே நீ பேசக்கூடாது. பேச மாட்டேங்க. சரியா? இல்ல இப்ப பாக்குற பொதுஜனங்க போற சேர்ந்து அவங்க 10-20 கொண்டது சொல்லு இருங்க. அது மட்டும் சொல்லுங்க. சரி, பாக்குற பக்தர் கோடிகள் அனைவரும் சேர்ந்து சாமிக்கு வந்து உண்டியில காணிக்க போடுறாங்க. அந்த காசு போய் எடுத்துட்டு போய் கடவுள் குவாட்டர்ல ஒயின் ஷாப்ல குவாட்டர் வாங்கி குடிக்குது. அதனால என்கிட்ட கொடுத்தா நான் குவாட்டர் வாங்கி குடிப்பல. இப்ப உங்ககிட்ட கொடுத்தா நீ குவாட்டர் வாங்கி குடிக்க போறியா? சின்ன மாரியம்மா, அது பெரிய மாரியம்மா. பெரியம்மாங்க, சின்ன மாரியா பெரிய மாரியம்மாங்க. கம்புனர்ரா. பரவாயில்ல, ஒரு வார்த்தை தான் கேட்டேன். கன்னடக்காரையா ஒரே வார்த்தை தான் கடவுள்கிட்ட கேட்டேன். அவர் வாங்குற காசு போற என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஐயோ உடம்பு போது ஆயா. சின்ன மாரியம்மா, பெரிய மாரியம்மாங்க. என் காசு யாரா திங்குறாங்களோ அவங்களுக்கு விடியத்துக்குள்ள கைகால் வராம போயிருக்கும். இந்த 100 ரூபாய் பணத்துக்கு கைகள் வராது போகணுமா? வச்சுட்டு போன்னு யாரா வச்சுட்டு சிவன் சொத்து குலநாசம். பின்னு பிடிக்க மாட்டேங்குது. பின்னு பிடிக்கும் நல்லாவே. பிடிக்கலையே ஆழ்வாரி. கருட வாங்கடா தலைவரே. கொஞ்சம் அமைதியா இருக்கு. இன்றைய தினத்திலே நமது உள்ளூர் முதலமைச்சர் சரி ஒன்றாக சேர்ந்து ஒரு மனதாக நின்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையா, பிரிந்து வாழ்வாரும் கிடையாது, சேர்ந்து கெடுவாரும் கிடையாது, கோவில் இல்லாதவர்களே குடியிருக்க கூடாது. அந்த நல்லதோர் பழமொழிக்கு கொடுத்து இவ்விடத்திலே நமது ஆண்களாக பிறந்த அப்பாமார்களோ, நமது பெண்களாக பிறந்த நம் தாய்மார்களோ, சிறுவர் முதல் பெரியோர் வரை பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர் முதல் கொண்டு இப்பேர் கொண்ட ராஜ்ய சபையிலே இன்றைய தினத்திலே நமது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 1000 கண்ணுடையார் சண்டிமுண்டி சாமுண்டி வேதாளி திருசூலி அப்படி என்பதற்காக
பல பல நாமங்களை கொண்ட நமது சின்ன மாரியம்மன் திருவிழாவை பெரும் விழாவாக கொண்டாடி இவ்விடத்திலே நமக்காக உள்ளூர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து 1000 கலைகள் சரியாக 64 கலை 1 2 3 4 5 6 7 8 கிளவிங்க கலை இப்ப நீங்க தான் தெரியுங்க கிளவி இல்லடா கலை 1000 கலை அருமையா பேசுற நல்லா இருக்கு ஐயோ 64 உங்களெல்லாம் கடவுள் டாப்ல வச்சுக்கிறாரு எங்களெல்லாம் அண்டர் கிரவுண்ட் வச்சுக்கிறாரோ 64 கலையிலே திருவண்ணாமலையில கோபுரம் எரிஞ்சா ஐயோ அம்மா அக்னி பகவான் கணத்துல போட்டுக்கிறோம் குடிச்சு எரிஞ்சா குடிச்சு எரிஞ்சா மட்டும் ஐயோ ஐயோன்னு வாயிலும் வயிற்றுலயும் போட்டுக்கிறோம் ஐயோ பையில அதுதானே என்ன நினைக்கிறீங்க ஆழ்வாரே ஐயோ இன்றைய தினத்திலே நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? நாடகம் ஒரு மங்களகரமான நாடகம். இதோ சத்திய புராணத்தில் ஒரு பகுதியாகப்பட்ட பகுதி சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு இப்பேர் கொண்ட நாடகத்திலே இந்நேர வேலையிலே தர்பார் விஷயமா தர்பார் வந்தேனே நான் யார்? என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகின்றது? இப்படியே தெரியுது சொன்னதான் தெரியாருன்னு. இந்த நாடகத்துல இப்ப நம்ம திருவிழா போட்டோம்னா முக்கம் கம்பம் வைக்கிறாங்கல்ல, அவங்க கம்பம் வைக்கிறாங்க. அந்த கம்பம் எதுக்கு வைக்கிறாங்க? அக்கி இருக்கிறாங்க எதுக்கு எடுக்கிறாங்க? எடுக்கிறாங்க மாவிளக்கெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க? நோம்பி எப்படி போடுறாங்க? ஒரு நோம்பி போடுறாங்களே, அந்த நோம்பி போட்டுட்டா சில ஊர்ல குடிச்சிட்டு வந்து அந்த நோம்பியில லோலாயம் பண்ணுவாங்க. லோலாயம் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி அதெல்லாம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் எப்படி வந்துச்சு? அப்படி என்பதுதான் சரி இங்கு நடத்தக்கூடிய நாடகம். இதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பேர் கொண்ட நாடகத்திலே நான் யார் தெரியுமா? அப்படி போடு ஓட்டு பெட்டி. தெரிந்ததா? தெரியலீங்களே. இந்த அகில உலகத்திலே அப்படி போடுதல்ல, பேஸ்புக்ல போட்டு விடுங்க. ஆமா இருந்தாலுமே அகில உலகத்திலே சுருள் 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் எண்ணர் என்பவர்கள் அத்தனைக்கு பாடல்கள் இவர்களெல்லாம் இருக்க இந்த அகில உலகத்தையே காக்கின்ற கடவுள் சரியாக 3 பெயர். சிவன், விஷ்ணு, பிரம்மா. இவர்கள் மூவர் இருக்க இந்த மூவருக்குமே என்ன தொழில், என்ன வேலை? இந்த பிரம்மனுக்கு அல்லவா, அந்த பிரம்மனுக்கு நாள்தோறும் யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவபேதங்களை படைக்கின்ற தொழில். ஒரு உயிரானது பிறக்கின்றதுனா பிரம்மன் இருந்தால் மட்டும்தான் இந்த அகில உலகத்திலே ஒரு உயிர் பிறக்கும். அதற்காக யார் இருக்கின்றார்? பிரம்மதேவன். ஒரு உயிரானது பிறந்துவிட்டால் மட்டும் போதாது. அந்த உயிருக்கு இந்த பூவுலைகளே அந்த உயிரானது உயிர் வாழ வேண்டும் என்றால் உண்ண உணவும் உடுத்த ஆடையும் செய்வதற்கும் வேலையும் இருந்தாதான் இந்த பூ உலகத்துல உயிர் வாழ முடியும். அதற்காக யார் இருக்கின்றார்? கைலகிரிவாசன் சங்கரகத்த சிவபெருமான். சிவனாருக்கு நாள்தோறும் படையழைப்பது தொழில். சிவபெருமானுக்கு உண்மை. இதோ செய்கின்ற வேலையும் கிடைத்து விட்டது, ஒரு உயிர் பிறந்து விட்டது.
இருந்தாலுமே அந்த உயிர் பிறந்தது அது நல்லதா இல்ல அது கெட்டதா, அது எப்படி இருக்குது இந்த பூலோகத்துல? இந்த மாதிரி அநியாயத்தில் சாவுதா இல்ல மெத்தால மாதிரி நல்லவனா சாவுறானா? எப்படி எந்த செட்ல பார்த்தாலும் எந்த கூத்துல பார்த்தாலும் என்ன கோமாளி மட்டும் தான் அநியாயம் பண்றானா? நீ எப்படி என்ன அநியாயம் பண்ண கொஞ்ச நேரத்துல? என்ன திட்டிடல, என்ன போய் தப்பா சொல்லிட்டல. எப்படி நாளை கூத்துக்கு போன் பண்ணிட்டு ஆகணும். வீட்டுக்கு போன உடனே செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சிம்மம் புடி தலைவணி அடியில போட்டு பறதுக்கு போறோமா? ஆழ்வாரு இப்படி நல்லவருக்கு நான் நல்லவன், நல்லவன், தீயவருக்கு நான் தீயவன். தீயவன். எனக்கு என்ன தொழில்? நான் யார்? யார்? என்னுடைய பேர் நாமம் என்ன? அகில உலகத்திலே நந்தன், நந்தன், முகுந்தன், முகுந்தன், நமக்கோடி நாராயணன், நமக்கோடி நாராயணன், ஆபத்து பாண்டவன், ஆபத்து பாண்டவன், அநாத ரட்சகன், அனாதி அனாதி ரட்சகன், அநாத ரட்சகன், அனாதி ரட்சகன், ஓரடி ஈரடி இந்த அகில உலகத்தை அளந்த மாயவன், ஜானகி மலாதனன். ஜானகி மணல் வர்றா வீடு கட்டுறதுக்கா? ஜானகி மலாதனன், நித்த கல்யாண வாசகன், ஓரடி ஈரடி இந்த அகில உலகத்தை அளந்த மாயவன். பறக்கின்ற பந்தலிலே நான் சந்திரகிரணன், ஓடுகின்ற நதியிலே நான் கிருஷ்ணா நதி, திருமால் என்று சொல்லக்கூடிய ஆதி பெருமாள் இந்த அகில உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய நான் தான் மகாவிஷ்ணு மாய கண்ணன் என் திருநாமம். சாமி பொக்கவாயா? பகவானே சாமி பகவானே. சாமி ஆட்டுக்கறி வருதா? அரிகரி வருதா? என்னது அரிகரி வருதா? சாமி சீமண்ண கடைக்காரா? என்ன விலை? 150 ரூபா. அட ஸ்ரீமந்த நாராயணா. நாராயணா. சாமி ஜானகி மணல் வர்றா? மணலே இல்லப்பா, எம்சென்ட் பீஸ் எடுத்தா வருது. சாமி பார்ப்பதற்கே பாவமாக இருக்குது. அதனால் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் உன்னை ஒரு பொட்ட கழுதியாக ஆக்கி விடுவேன். வேணாம் சாமி, எனக்கு ஒரு வரம் வேணுங்க சாமி. என்ன வரம் வேணுங்க. சரி கேளு தரேன். சாமி எங்க வீட்டுல இருந்து குவார்டர் கடைக்கு போறது 7 கிலோமீட்டர் போகணுங்க. சரி, நடந்து 7 கிலோமீட்டர் போகணுங்க. சரி, அதனால அந்த குவார்டர் கடை மட்டும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு வந்து வைங்க சாமி. பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? அதுவும் பிளாக்ல வாங்கினா இந்த நேரத்துக்கு போனா 200 கிலோமீட்டர். அங்க இருக்கிற கோட்டர் கடை எடுத்து வீட்டு பக்கத்துல இருக்கிறது. சாமி உங்களால முடியாதா? உலகத்துக்கு முதல்ல பைத்தியம் கஷ்டமா இருக்குது. என் கொண்டாடி அடுத்த கூட இதுதான் நன்மையான விஷயம். என் கொண்டாடி அடுத்த கூட ஓடி போயிருச்சு. என் கொண்டாடி என் கூட வரணும். இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னா கூட சேர்த்து வைக்கலாம். சரி, கோட்டர் கடை எடுத்துட்டு வந்து பக்கத்துல. சரி சாமி, இன்னொரு இதுக்கு அது மட்டும் நிறைவேற்ற எங்க வீடு கட்டி பாதியில நினைச்சுங்க. பாதியில நின்று உடனே வீடு கட்டி பாதியில நிக்குது. எல்லாரும் ஊர் மக்கள் பூரா தப்பா பேசுறாங்க. ஏண்டா கோமாளி நீனும் கூத்துக்கு போற, வீடு பாதியோட கட்டி பாதியோட நிக்குது, ஏதாவது பண்ணலாமல்ல அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், கந்துக்காரர்கிட்ட என்ன பண்ணுங்க, 50,000 கந்துக்கு வாங்கினாங்க. கந்துக்கு 50,000 பணம் வாங்கினாங்க. கந்துக்கு வாங்கி வீடு பூரம் கட்டிட்டுங்க. கட்டி முடிச்சுட்டு கந்துக்காரன் தொல்லை தாங்க முடியல. வெட்டிக்காலம் மணி ஞாயிற்றுக்கிழமை 4, 3, 5 மணி அவனே வீட்டுக்கு முன்னாடி வந்து நினைக்கிறாங்க. இல்ல எங்க படுக்குறீங்க? நீங்களும் எங்க படுக்குறீங்க? கூத்து அடிச்சு வீட்டுல தான் படுப்பாங்க. எங்கடா போய் படுப்பாங்க? வீட்டுல தான் படுக்குறீங்க. நான் வாரத்துல 6 நாள் வீட்டுல படுக்கிறேன். 7வது நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை கரும்பு காட்டுல தாங்க படுக்கிறேன். ஏண்டாப்பா கந்துக்காரன் தோலை தாங்க முடியல. ஏண்டா பணத்தை கொடுத்துட்டு அவன் பாகல போயிருவாங்க. அவங்க நான் பணம் கேட்டான், அவனை தானே கொண்டு வந்து கொடுத்தான் பணத்தை. பணம் மூட்டி நான் எப்ப கொடுக்குறேன் அப்பதானே வாங்கணும். பார்க்கும்போது ஊர் ஜனங்கள்லாம் வாங்குறாங்களே, இந்த கோமாளி பையன் மட்டும் வாங்கவே மாட்டாங்க. எப்படா வாங்குவான், எப்படா மாட்டுவான்னு சொல்லிட்டு அந்த கந்துக்காரன் காத்துட்டு இருக்கான். அப்படின்னு கந்துக்காரன் வந்துங்க, தம்பி கோமாளி ஏன் வீடு கட்டி பாதியில நிக்குது, ஏங்கறதான் கந்துக்கு 50,000 வாங்கி அந்த வீடு கட்டு அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் கொடுக்குன்னு சொல்லி வாங்கிடுங்க. கொடுத்தவன் கொலாய் கூட்டிட்டு இருக்கிற மாதிரி கூடாதா? ஞாயிற்றுக்கிழமை மணி 7 மணி ஆனா வீட்டு முன்னாடி வாட்ச் பண்ணி சத்தம் போடுறாங்க. ஆனா கொடுத்தவன் அப்புறம் கேட்காமலாம் இருப்பான். நான் கேட்டேன், ஆனா கேட்டு அவனத்தான் கொடுத்தான். அதனால இப்ப சாமியா இருப்பீங்க. கந்து வாங்கணும் நான் சாமியா இருப்பீங்க. கந்து வாங்கணும் நான் பொழைக்கணும். கந்து கொடுத்த கந்துக்காரன் சேர்த்து போகணும் சாமி. ஊருக்கு இந்த மாதிரி 2 பேரும் தான் போதும்.
கந்துக்காரன் இல்லாமலே போயிருவான். ஏன் சார்? ஒரு கந்துக்காரன் கூட உள்ள இருக்க மாட்டான். கந்து குடுக்குற எண்ணம் கூட இப்படிதான் நினைப்பான். அவனுக்கு கொடுத்தா அவன் சாவுன்னு நினைப்பான். அவனுக்கு கொடுக்கணும். நான் உனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துடலாம். அது எப்ப தர? யார்தான் 150 குவார்டர் வாங்கின மூடிட்டு உட்கார்றேன். இப்படி மாயவன் என்பவனாக நான் இருந்த போதிலும் எனக்கு என்ன தொழில்? என்ன சொல்லிடுங்க? மும்மூர்த்தி தேவர்களே, நானும் ஒரு கடவுள். அப்படியா? மாயவன். சரி சரி. எனக்கு நல்லவரை காப்பதும் பார்ப்பதும் தீயவரை எழிப்பதும் இதுதான் என்னுடைய தொழிலாகும். அப்படிங்களா? உண்மை. இருந்தாலுமே காவலா, எனக்கு அகத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம், தசவதாரம் 10, யுகங்கள் சரியாக 4. கிரேதா திரேதா துபாபரத கலியுகம். தெரியுதா? தோபரத்துல கலியுகம். கிரேதா திரேதா துபாபரத கலியுகம். தெரியுதா? தோபரத்துல கலியுகம். ஆமா, ஒன்னொன்னு சொல்லுங்க. கிரேதா கிளியுதா? கிரேதா கிரேதா? திரேதா தெரியுதா? கிரேதா கிரேதா? துபாபரத தோபரத கலியுகம். கலியுகம். கலியுகமாடா. கலியுகம். 4 யுகத்திலே எனக்கு சரியாக 10 அவதாரங்கள். தசாவதாரம். தசாவதாரம் 10 சொன்னீங்களே, எந்த யுகத்துல என்னென்ன அவதாரம் எடுத்தீங்க? 4 யுகத்திலே முதல் யுகம் கிரேதா யுகம். இந்த கிரேதா யுகத்திலே எனக்கு சரியாக 6 அவதாரங்கள். என்னென்ன அவதாரம்? என்ன 6 அவதாரம்? கருடன் வாகனா, எனக்கு சரியாக 6 அவதாரம். என்ன நான் ஒரு கதை சொன்னா பொழுது எடுத்துருங்க. அதனால மாரியம்மனை பிறக்க வைக்க நிறைய வேலை இருக்கு. சுருக்கமா சொல்றேன். என் முதல் அவதாரம் மச்சம் அவதாரம். மச்சம் என்ன தெரியாதா? மச்சம் என்றால் ஐயா ஐயா கண்ணாடிக்காரங்க கண்ணாடி போட்டுக்கிட்டே தூங்குதுன்னா என்ன ஒரு நெஞ்சழுத்தம் பிறந்தாயா அவங்க படுத்தாவது தூங்காயா? மச்சம் என்றால் என்ன? கீழே விழுந்து மண்டை உடச்சு படுத்துங்க. ஐயோ, தண்ணி ஊத்த மாட்டேன், படுத்துங்க. மச்ச அவதாரம் என்று சொன்னேன். இரவும் பகலும் அது செத்து போனா கூட அதற்கு நாலு போதா கீழே போதா ஒரு ஜீவன் இருக்கின்றது. அதுதான் விட்டுப்பா. வேணாம் வேணாம், வா வாங்க. இரவும் பகலும் அதற்கு செத்தா கூட தூங்க கிடையாது. அப்பேர் உண்ட ஜீவன் என்ன? என்ன ஜீவன்? கோழி. கோழி தூங்காதா? தூங்கலையா? கோழி தூங்குதா? ஐயா என்ன ஐயா? சரி, யார் சொன்னாங்க? வீடியோ இருக்கிற அகில உலகத்தில் அன்றாடும் ஒரு மனிதன் தூங்கி எந்திரிக்கிறான். உண்மை சொல்றானா பொய் சொல்றான்? போய் உண்மைதான் சொல்றான். எப்படி உண்மை சொல்றான்? இப்ப விடிஞ்ச காலத்துல எந்திரிக்கிறேன், எந்திரிச்சோன்ன இப்ப கூவுதில்ல, எது எழுப்பிடுது நம்மள? கோழி. கோழி கோழி எழுப்பிடுது. ஐயா குப்பாயே குப்பாயே, நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. கோழியா கூவுது?
அடுத்த டைம் இந்த இடத்துல கூத்தானா நீ மட்டும் தான் கோமாளி. கோழியே கூது. சட்டை கட்டுங்க என்னன்னு சொல்லு. சட்டை கட்டுங்க சொல்லு. இப்ப நான் சொல்ற மாதிரி பூரா அந்த சொல்லிச்சுல ஒரு நிமிஷம் கூத்த விட மாட்டேன். அந்த கோமாளி போட்டு தெரிஞ்சுக்க வேண்டுமே வெங்காயம். சொல்லு என்னது வெங்காயம் சொல்லி கொடுத்துச்சு. ஆமா நாயை தெரிஞ்சுக்குதுல்ல. ஓய் அப்படி நாய் அப்புறம் போய் பேசல. நீ போய் பேசுறது தெரிஞ்சுக்கலாம். இப்படி மீன். ஆனா அந்த மீனுக்கு ஏன் மீன் செத்து கருவாட போனாலும் கண் அறுவோட கண்ணு முடிச்சுட்டு இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம்னா இப்ப நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்கு கண் இமை இருக்கின்றது. மீனு கண் இமை இருக்குதா? அதனாலதான் இரவும் பகலும் இறந்தாலுமே அதற்கு தூக்கமில்லாத ஜீவன் மீன் ஒன்றே. சாமி இருப்பீங்க 30 தேங்காய்ங்கிறத 3 தேங்காய் உடைக்கிறாங்க. எங்க செட்ல ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. பொட்டிக்கார ஒருத்தன், கிஷோர் ஒருத்தன், இன்னொருத்தன் இப்படி இருப்பாங்க. ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. சாமி இருப்பீங்க. அந்த கண்ணு இமே 2 வெட்டி விடுங்க. பொட்டிக்கார ஒண்ணு, கிஷோர் பையன் ஒண்ணு, எஜமானுங்கிற தமிழ் ஒரு பையன் ஒண்ணு, அப்புறம் இன்னொரு பையன் அந்த குண்டா இருந்தார். குரூப் 4 5வது 10 ஒண்ணு அவருக்கு வச்சுருக்காது. கன்னியம்மையை வச்சுட்டு எப்படி ஒரு மனுஷன் வாழ்றது? அப்ப தூங்காது இருக்கட்டும். எதற்காக எடுத்தேன்? சோமுகாசுரன். அந்த சோமுகாசுரனை கொன்று சரி எதற்காக? பிரம்மதேவன் வைத்திருக்கின்ற இதோ ஒரு உயிர் பிறக்க வேண்டும் என்றால் இந்த அகில உலகத்திலே பிரம்மதேவனால் மட்டும்தான் முடியும். அதனால் படிக்கு அவரிடத்துல புத்தகம் ஒன்று இருக்கின்றது. அந்த புத்தகத்தை திருடு கருங்கடலுக்குள் சென்றான். யாரு? சோமுகாசுரன். ருக்வேதம், அதிர்வேதம், சாமவேதம், 4 வேதத்தை, அதர்ம வேதம் 4 வேதத்தை வைத்திருக்கின்ற அதை திருடி கொண்டு கருங்கடலுக்குள்ள சென்றுட்டான். பண்டாடு ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள இருக்குன்னா ஏதோ ஒரு 10 நிமிஷம் இவ்வளவு நேரம் தான் மூச்சு கட்டி இருக்க முடியும். அதுக்கு மேல இருக்க முடியுமா? மீன் மட்டும்தான் தண்ணிக்குள்ளேயே வாழ்ற ஜீவன். பெருத்தோர் மீனாக கொண்டு அந்த சோமுகாசுரனை கொண்டு இதுதான் முதல் அவதாரம். மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். இரண்டாவது ஆமை அவதாரம். மூன்றாவது இந்த கலியுகத்திலே இந்த மக்கள் எல்லாம் தீபாவளி ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை கொண்டாடுறீங்கல்ல, அந்த பண்டிகை தினம் வந்து இதோ நரகாசுரன். நரகத்திலே ஒரு கோட்டை. அப்பா இதுலயே ஒரு கோட்டையா? சொல்றப்பா நரகன். நரகன் யாராவது தெரியுமா? நரகன் உனக்கு தெரியுமா? தெரியாது. என்ன தெரியுமில்ல? அதே தான். அந்த நரகத்திலே ஒரு கோட்டை. ஏங்க இவ்வளவு பிய்யா அந்த கோயில் அவ்வளவு தூரத்தில் கிடந்தாலும் என்ன நாத்தனா இருக்கு. அதுல ஒரு கோட்டை வச்சு அன்னமனை கொள்ள வேண்டும் அல்லவா? அதை திங்கக்கூடிய மிருகம் என்ன? அதை திங்கக்கூடிய மிருகம் பன்னி. பெருத்தது ஒரு பன்னியாக ரொம்ப கொண்டு நரகாசுரனை கொண்டு குவித்து 60,000 கன்னிமார்களை நான் திருமணம் செய்தேன். அப்படின்னு நீங்க பிய சொன்னீங்களா? அந்த அவதாரத்துல சாப்பிட்டேன். சரி, 3வது பண்ணி 4. 4வது என் உடலெல்லாம் மனிதனாக என் தலை மட்டும் சிங்கமாக நரசிம்ம அவதாரம். 5வது உள்ள பிராமணன் அவதாரம். 6வது இந்த அகில உலகத்துல கீழ் ஜாதி மேல் ஜாதி பாராபட்சம் இல்லாமல் படிக்கு ஒரு சமத்துவ தெய்வம், எல்லாத்துக்கும் ஒரு சமமான தெய்வம் இருக்க வேண்டும். அப்படி என்பதற்காக ஒரு தெய்வத்தை பிறக்க செய்தேன். அப்படி உண்மை. 6வது அவதாரம் பரசுராமர் அவதாரம். சரி, 7 பரசுராமர் அவதாரத்திலே அனைத்து ஜாதி மக்களுமே ஒரு சமமான தெய்வத்தை கும்பிடுறாங்கன்னா இந்த மாரியம்மன் தான். அந்த மாரியம்மன் தான் அன்றாடு மக்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்க. எல்லா ஜாதிகாரங்களும் வச்சிருப்பாங்க. மாரியம்மன் ஒன்றுதான், அதற்கு பேர் மட்டும்தான் வேற வேற, சாமி ஒண்ணுதான். இதுதான் 6வது அவதாரம். 7வது அவதாரம் அயோத்திமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னருக்கும் கோசலை, கைதேகி, சுமித்ரை 3 பெண்களுக்கும் ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் 4 குழந்தையாக பிறந்து அந்த ராமர் அவதாரம் 7வது அவதாரம். 8வது விவசாய பெருங்குடி மக்கள்
இப்படிதான் வரணும், இப்படிதான் பிழைக்கணும், இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். சரி, அப்பல் என்பதற்காக புல்லாங்குழல் வைத்திருக்கும் கையால் ஏற்கலப்பை ஏந்தி பலராமர் அவதாரம். இது 8வது அவதாரம். 9வது இந்த கண்ணன் அவதாரம். 10வது இந்த கலியுகத்திலே புல்லாங்குழலுக்கு வைத்திருக்கும் கையால் வீரவாள் ஏந்தி மீசை வைத்து வெள்ள குதிரை மேல் ஏறி இந்த அகில உலகத்தையே சுற்றி வைத்தார். இந்த அகில உலகமே அழிந்து போய்விடும். சரி, அப்படியே இருந்தாலும் இந்த யுகத்துல நீங்க கண்ணனா இருக்கிறீங்க அல்லவா? இது 10 அவதாரம். 10 அவதாரம் இருந்தாலும் என் கதையை சொல்லிவிட்டு இருந்தால் நேரம் பத்தாது. எனக்கு சாமி பிறகு வைக்கணும். அதனால என் பொண்டாட்டி உள்ள இருக்கிறார் ஆதி மகாலட்சுமி, நான் அழைத்தேன் என்று அதிக வேகமா அழைக்கும். ஆதி லட்சுமி பாத்தீங்களா எங்க வீட்டுக்காரர் எப்படின்னு? என்ன உசி பேசுறாரு? நந்தவனம் சென்று நறுமலெல்லாம் பறித்துக் கொண்டு வந்து நான் பூங்காவனம் சென்று புதுமையாய் மலர் பறித்து தங்கள் பாதங்களை பாலால் கடுவனை பட்டால் எடுத்து 1000 வந்தனம் புரிந்தேன் மன்னா. கணவனே கண்கண்ட தெய்வங்களுக்காக இந்த கலியுகத்திலே என் பாதை பண்ண காரணத்தினால் சுவாமி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியும்? எப்படி? கணவனே கண்கண்ட தெய்வங்களுக்காக என் பாதப்படுத்த காரணத்தினால் இந்த பூவுலைகளே என்றும் நலம் பெற்று வளம் பெற்று நலமாக வாழ்ந்திருப்பான். அப்படியா? அப்படியா? இன்றைய தினத்திலே நாம் இருவருமே இருக்கும்போது இன்னும் ஒரு சத்தம் கேக்குது. அண்ணா அண்ணா சத்தம் கேக்குது. நான் ரொம்ப நாளா இல்ல கேட்காத ஒரு குரல் இன்றைய தினத்திலே அந்த குரல் ஓசையை எத்தனையோ தங்கச்சி எத்தனையோ அண்ணனை கூப்பிடலாம். இந்த வீதியில நம்ம மட்டுமா இருக்கிறோம். எத்தனையோ பேர் யார் யாரையும் கூப்பிட்டு போலாம். உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? கரெக்டா என் பேர்ல சொல்லுது தங்கச்சி தெரியா? உங்க பேரு? ஆமா. இங்க பாருங்க, என்னமோ வில்லங்க வருதாட்டு இருக்குது. உங்க தங்கச்சி வரப்போதுன்னா வில்லங்கன் தான் வரப்போகுது. என்ன வரப்போகுது? உனக்கு ஏன் இப்படி என்ன அப்படியே என்ன அப்படி கூட பிறந்தவன் கல்யாணம் பண்ணி கூட்டா? ஆமா ஆமா, நாங்கெல்லாம் ஒண்ணு மண்ணா பழகிறவங்க. ஒண்ணு மண்ணா பழகிறதுன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பழகிருக்கீங்க. உங்க தங்கச்சி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பழகிருக்கலாம். அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. குடுக்கறதெல்லாம் கொடுத்தாச்சு. மறுபடியும் அண்ணா அண்ணான்னு ஏதாவது வந்து வாங்க வந்தா மாப்பிள்ள நீ ஏதாவது குடுத்துட்ட நல்லா இருக்காதாமா? நான் சொல்லிவிட்டேன். பந்த காலுக்கு சண்டை வந்துச்சுட்டா எந்த கால பிடிக்கும்? எந்த கால பிடிக்கட்டும்? நீங்க கலத கால பிடிங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாமே. என்னதான் வந்தாலும் பிடிச்சாலும் இருந்தாலும் தங்கச்சி உறவு போகுமா? அதெல்லாம் நீங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி. கல்யாணம் பண்ணபடி பொண்டாட்டி தான் எல்லாமே. புரியுதா? என்னதான் அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் வாய் வார்த்தையோட நிறுத்திக்குவாங்க. அவ ஏதாவது நோண்டி நோண்டி கேப்பா. ஏதாவது தந்துடாதீங்க தயவு செஞ்சு. புரியுதா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? சரிங்களா, நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். ஆமா. என்ன பண்றது? பொண்டாட்டியோட பழக்கம் இல்ல. ஆமா, ஏதாவது குடுத்துட்டேன்னு வச்சுக்கோ மாப்பிள்ள, உன் தங்கச்சியோட தான் போகணும். அப்புறம் தங்கச்சியோட வேண்டாமா? கொட்டை பிரிக்க போலாம். தங்கச்சியோட போறோம். ஆமா, அப்படிங்க 4 சனம் என்னன்னு பேசுவோம். 4 சனம் எதுவும் சொல்லல தங்கச்சிட்டு போயிடுவியா? அட பைத்தியாரி,
தங்கச்சிக்கு வேணுங்கிறத அள்ளி அள்ளி எங்க அண்ணன் இருக்கிறாரு சிவபெருமா. நான் எங்கேயாவது அங்க போன நான் ஏதாவது கேட்ட நான் புடிச்சனா அவன் என்னத்துக்கு இங்க வருவா? உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல அம்மனை கையை ரட்டி எப்படி காட்டுறாங்க அப்படியா? ஒரு உண்டு என் ஆதரிக்குமை துணர லட்சுமி லட்சுமிங்கிற பஞ்சாய் குழலால் உன்னை நான் வட்டனம் செய்தேன் அண்ணா. அந்த சோம சுந்தர சுந்தர மூர்த்தியே என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குது. இப்படி இருக்கணுமா என்ன மூடுனா சும்மாவா தங்கச்சி அண்ணா இந்த முண்டைய நட முன்னால அதை தாண்டி சேர விட மாட்டேங்கிறேன். எல்லா வீட்லயும் சேர்த்தா இளவெடுக்க வீட்டுல ஒரு அக்கா நம்ம என்னைக்கும் ஒரு நாளைக்கு அண்ணன் வீட்டுக்கு போறேன். இந்த கேப் மாதிரி நடுங்காத்திக்க
ஆடுகாலு வந்து அரமனையும் பாலாச்சு, இந்த குந்துகாலு வந்து கோட்டையும் பாலாச்சு கணக்க நாடு மாறு சக்கலாத்தியாரு, நட்டுக்காரு சக்கலாத்தியாரு, பாம்புக்காரு சக்கலாத்தியாரு, தேடுகாரு சக்கலாத்தியாரு அண்ணன் கிட்ட பேச விடுறாளா? தங்கா போல போல இப்ப அண்ணன் வீட்டுக்கு போல எங்க நம்ம வச்சு பாக்குறாங்க பிடிக்கிறாங்க. தங்கா தங்கா அண்ணா அண்ணா நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு சுத்து உடம்பு எழுத்து போச்சு. முடியெல்லாம் கீழே வரை இருந்துச்சு. பாதையெல்லாம் குறைஞ்சு போச்சு. உங்க மத்தனை நான் ஊசை வெட்டி விட்டாரு. நிறைய முடி இருக்குது. யாரு பைத்தியக்காரன்? யாரு என்னப்பா இருந்தாலும் பாம்பிட மேல் பள்ளி கொண்ட மாயா நஞ்சா எமத முண்டு என் நாதருக்கும் மைத்துனரே அண்ணா பஞ்சால் குரலால் உங்களை உங்கள் அன்பு தங்கள் நான் வந்தனம் செய்தேன். அண்ணா மாயவா அண்ணா என் பாதப்படுத்த காரணத்தால் இந்த பரந்த பூவிலே நீயே எனக்கு தங்கையாகவும் நானே உனக்கு அண்ணனாகவும் இருக்க நலம் பெற்று வளம் பெற்று. ஆனா ஒரு சுத்துதான் உடம்பு குறைஞ்சிட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்குது. என்ன 1000 இருந்தாலும் கட்டுமுடிக்கு இருக்கிற கவலையை விட அவன் அண்ணன் தம்பிக்கு தான் கவலை அதிகமா இருக்கு. அந்த மாதிரி உங்க அண்ணனுக்கு எனக்கு கவலையா இருக்கு. சரி நல்லா இருக்கு. எனக்கு போற சோறு தங்கச்சி வந்து ஒரு சுத்தி அழைச்சு போச்சா பாருங்க. அந்த ஒரு மாசத்துக்கு முன்ன நாமக்கல் கிட்ட வந்து ஒரு கோழி பண்ணிக்கிட்ட கூத்தாடிட்டு இருந்தோம். சின்ன சின்ன தோல் குஞ்சா இருந்துச்சு. அது அப்ப இருந்த 4 நாளைக்கு முன்ன நாமக்கலுக்கு ஆடத்துக்கு போயிருந்தேன். ஒரு கோழி 2 கிலோ 3 கிலோ வர மாதிரி இருக்குது. தீவனத்தை வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாளைக்கு போடுங்க பாருங்க. தங்கச்சி இருக்கிறான்னு விட்டு பாருங்க. அண்ணி நாத்தரா வந்திருக்கிற ஒரு அங்கே நின்றுகிட்டு இவளை என்ன பொழப்பு பொழைச்சிருப்பா பொறக்காலி பொழப்பு பொழைச்சிருப்பா. ஒரு அந்த நாத்திர வந்து நிக்கிற அளவு ஒரு தண்ணி வந்து கொடுத்தாலே என்ன பாக்கல. ஒரு நாத்திர வந்து நிக்கிறது நங்காரி பாரு முட்டை ஒரு பேர் எடுத்து போட்டால ஒரு தண்ணி கொடுத்தால ஒரு வரக்காட்டு வச்சால இவளை நல்லா இருப்பாள எப்படி அயாத்துல தம்பி கொடுக்க எனக்கு மகிழ்ச்சி. ஒரு பரவாயில்ல அழுவதுவா நீங்களும் காசு கேளுங்க. தண்ணி தான் ஒண்ணு கொடுத்தாளா? நீங்களே தனியாயிட்டு கேளுங்க. பேசுறாரு இப்ப பேசுறாரு கேக்குறீங்களே. ஒரு உடம்புக்கு ஒரு சொப்பு தண்ணி தான் ஒண்ணு கொடுத்தாளா? என்ன என் வீட்டுக்கு வந்துருந்தா குடுக்கலாம் செய்ய பண்ணாரு. எப்படி இந்த பொம்பளை கட்டிட்டு திரியற நம்ம டைவர்ஸ் பண்ண வேற பொம்பளை கட்டி வைக்கிறது நல்ல பொம்பளை விடுறாங்க. நீ வந்ததும் அண்ணன் பாசத்துல பேசிட்டு இருந்தனால என்ன மறந்துட்டேன். அதனாலதான் நான் எதுவும் கவனிக்க முடியல. தண்ணி வேணா போடி அந்த பக்கம் தங்கச்சி பல்லல வடிக்குது. ஏடா நீ உட்கார காமரு கால் சொம்பாரி சரி சரி உண்மையா பாருடா. வந்தவங்களை ஏன் வந்தன்னு கேட்க கூடாது. இருந்தாலும் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு கோழி தான் நசக்கிறது ஒரு குஞ்சதான் பிடிக்கிறது. என்ன நீ கம்மன் எங்க வீட்டுல அதெல்லாம் இல்லடி அம்மா. பாருங்க இந்த நான் வச்சுக்கோ வெட கோழி பிடிச்சி குஞ்சம் நசிக்க மாமோய் அந்த குஞ்சு ஏன் பார்வதா வந்தவங்களை ஏன் வந்த கேட்க கூடாது. இருந்தாலும் எனக்கு எப்படி தெரியுது? ஆமா எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்த? பாருங்க எங்க கேட்டீங்களா? இந்த நட்டுக்கான சகலா பேர் எதுக்கு வந்து கேக்குற? நம்ம கூட போறது அண்ணங்கார நல்லவனா இருந்தது கேப் மாதிரி நாக்கு மேல பண்ண ஓலியா இருக்குங்களா? ஒரே ஒரு அண்ணன் ஆசி அண்ணன் மூட்டுக்கு வந்து அது கேப் மாதிரி கேக்குற பாருங்க. எதுக்கு வந்து என்ன தெரியாம மூட்டை 10 பேர் நம்ம குடிக்கலாமா? பார்வதா இப்படி எல்லாம் கழிச்சுக்கிட்டா எப்படி? நீ வந்த விஷயம் எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு பதட்டத்துல எதுக்கு வந்தன்னு கேட்டேன்.
நல்லா இருக்கியா? எங்க அண்ணன் நல்லா இருக்காரா? பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? எல்லாரும் வந்து ஏன் இப்படி வேர்த்து போச்சு? அண்ணன் கிட்ட நான் பாடுறது கொஞ்ச நேரமா சிரமப்படுற தினமும் பேசியே என்ன கொள்றாரு. யாரு எங்க அண்ணனா? கேளுங்க என் நாயத்தை, இந்த ஓப்பிடியா பத்தமாவ இப்படி பேசுறாளே, எங்க அண்ணன் பேசுறாள், இவ பேசுறாளா? கஞ்சாவை குடிச்சிட்டு அண்ணா எங்க வீட்டுக்காரர் கஞ்சாவை குடிச்சிட்டு பேரட்டு என்ன பண்றது? குடுக்க கூடாத இடத்துல குடுத்துட்டேன். நீயும் பிறந்துட்ட, குழந்தை பெத்துட்ட, இதுல வீட்டு கூப்பிட்டா நல்லா இருக்குதா? அதனால தங்கச்சி அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா தலைவரே, நீ படிப்பே படிக்க மாட்டியா? ராவடியா தாங்க முடியல. வேலை இடமா பாரு. சொல்லுண்ணா, எதுக்கு வந்த? அவளாட்டமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கேக்குறேன். எதுக்கு வந்து கேக்குறீங்களா? போச்சு இப்படி ஒரு சுத்தி இழைச்சு போயிட்டு சொன்ன எதுக்கு வந்து கேக்குறீங்களா? புதுசா பண்ணையும் பண்றேன் அண்ணி. பண்ணையும் பண்ணையும் பண்றேன். சரி, கார் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம். சரி, என்னமா ஓட்டுங்க. கார் ஓட்டுறதுன்னா நீங்களே ஓட்டுவீங்களா? எங்க கிடையாது கார் ஓட்டுற. ஒரே கஷ்டமப்பா. கார் ஓட்டுறதுன்னா நீங்களே ஓட்டிக்கிறோம்ல. ஏன்னா நீ எல்லாம் கூறு கட்டு போய் திரியற. காரு இல்லைன்னா காடுனா. ஓ, விவசாயம் பண்றீங்களா? பண்ணையம் பண்ணலான்னு இருக்கிறோம். என்ன திடீர்னு புத்தி வந்து? ஆமா, நாங்க இனிமேல பண்ணைக்காரோ, நாங்க பண்ணைக்காரரும். சரி, பண்ணை பண்றேன்னு சொல்றீங்களா? இப்ப விவசாயம் பண்றதுக்கு ஒரு சமமான இடம் வேணும். அந்த இடத்துக்கு எங்க போவீங்க? இடத்துக்கு இருக்குதே கைலங்கிரி மலையா கிடக்குது. கண்ணு கண்ணு தூரம் பூரா மலையா கிடக்குது. அது மலையா இருக்குது தங்கச்சி. அந்த மலையில எப்படி விவசாயம் பண்ணல? மலையெல்லாம் இது பண்ணியாச்சுனா, சமபூமியா பண்ணியாச்சுனா. யாரு யாரு? உங்க மச்சனுக்கு புல்டோசராட்ட எங்க வீட்டுக்காரரு அத்தோடு உருவாடு பிறந்தாலே போதுமா? என் வேலை வாங்குறீங்களா? எங்க அண்ணன் எங்க வீட்டுல ஒரு வேலை செஞ்சது இல்ல. எங்க அண்ணன் வேலை செய்யறாரு. ஆமா, செய்ய மாட்டாங்க. சரி, விவசாய பூமி தான் அந்த கைலங்கிரி மலை. அதுக்கு தண்ணி பாய்ச்சணுமே, தண்ணிக்கு எங்க போனீங்க? தண்ணி எல்லாம் அவரு பார்த்து நம்மள கொடுத்துருவாரு. கங்காதேவி எங்க வீட்டுல எங்க நாங்க போறோம், எங்க வீட்டுக்கார தலையில இருக்குது கங்காதேவி. நாங்க தேவைப்படுறப்ப தண்ணி ஏறி கூட பாய்ச்சுக்குவோம். தேவையில்ல தூக்கி மேல எங்க வீட்டுக்கார வச்சுக்குவாரு. என்னையா நம்மளுக்கு குறைச்சல்? எதுல குறைச்சல்? குறையிலையே. இந்த பாத்தி கட்டுறதுக்கெல்லாம் ஆளு. பாத்தி கட்டுறதுக்கு தான் உங்க சின்ன மருமக இருக்கிறானே, முருகன். சின்ன மருமக முருகன் இல்லன்னா முருகன். உழவு ஓட்டுறதுக்கு உழவாடுறதுக்கா? உங்க மச்சான் இவருக்கு என்ன வேலை? இவருக்கு உங்க மச்சனுக்கு என்ன வேலை? மச்சனா? ஆமா, உழவு ஓட்டுற. அப்படி அந்த உழவாட பின்னாடி கட்டி கட்டி வரும் பாத்தீங்களா? அது வந்து உங்க பெரிய மருமக இருக்கிறான்ல, மெச்சா போகுது. கணபதி மெச்சா போகுது. கட்டி மதிக்கிறாரு. ஆமா, கணபதி கட்டி மதிக்கிறாரு. இது ஆறுமுகம் வரப்பெற்றாரு. நீ வந்து களை நடுறியா? மருமகன் கட்டி மதிக்க தேவையில்லை. அந்த கட்டிக்கு மேல படுத்தா போதும், எல்லாம் சமமாயிடும். எல்லாமே நம்ம கையில இருக்குது. நல்லா சரி, அது எல்லாம் இருக்கட்டும். அங்க விட்டுட்டு அவங்க எல்லாம் அங்க வேலை செய்ய நீ இங்க வந்துட்டியா சாமி? நீ எதுக்கு வந்த? அங்கதான் இருக்கு விஷயமே. பிறந்தவ புதுசா பண்ணையம் பண்றேன். நம்ம ஊர்ல கொஞ்ச நேரத்துல வாங்கிட்டு போலான்னு வந்தனா. என்ன வேணும்? என்ன வேணுமா? வாங்கிட்டு போறதுக்கு தான் இவன் வந்திருக்க. ஓப்பிடியா பத்தமாவ தெரியுதா? ஏன் பார்வதா, என்ன சாமி வேணும் உனக்கு? உனக்கு இல்லாத இங்க என்ன இருக்குது? எல்லாமே உனக்குதான். என்ன வேணும்? யாரு 100 ஆனாலும் சரி, அங்கராக்கு தொரியானாலும் சரி, உன் பேச்செல்லாம் நான் வச்சு மாட்டேன். எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கல, மூடிட்டு நில்லு. உங்க அண்ணன் என்ன தவிர எங்கேயும் போக மாட்டேன். பேசிக்கிறேன் நானு. எங்கிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு அங்கே நல்ல போய் கொசல சொல்லிட்டு. ஐயோ, நான் ஏதாவது தப்பா தவிர என்ன தங்கச்சி வேணும்? உங்ககிட்ட இந்த காமத்தேனு பசு இருக்குதுல்ல, காமத்தேனு பசு. ஆமா, பசுமாடு. அந்த பசுமாடு எனக்கு வேணும்னா, எங்க வீட்டுலதான் காளை மாடு ஒண்ணு இருக்குது. ஆமா, ஏர் ஓட்டாம நம்ம எப்படி வெள்ளாம வைக்க முடியும்? ஏர் ஓட்டுறதுக்கு பசுமாடு 2 காளை மாடு தேவை. மொத்தம் மாடு வேணும். மொத்தத்துல மாடு இருக்கு. அதனால எங்க வீட்டு ஒரு காளை மாடு இருக்குது, உங்ககிட்ட ஒரு காமத்தேன் பசு இருக்குது. அவ்வளவுதானே? அந்த காமதேனு பசு, காமதேனு பசு அது வச்சுவா சாமி. சரிங்க. இப்ப இருக்கணுமா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க நம்மளுக்கு கேட்டு வந்து ஒரு வார்த்தை ஏன் கேட்கல சொல்லிட்டோம். எப்படி எப்படி இல்லன்னு சொல்லுங்க, அவளுக்கு கொடுத்து நம்ம என்ன பண்றது? இல்லன்னு சொல்லுங்களேன். நம்மகிட்ட இருக்குது அது கொஞ்சம் கொடுங்க. நம்ம வந்துருச்சு, நம்ம வீட்டுக்கு தங்கச்சி இல்லையா? அப்படியா? நீர் எடுத்து நீர் என்ன பொண்ணு கேட்டா பிறந்தா நம்ம எங்காயே போக முடியும் வந்து கேட்கு. காமதேனு பசு, காமத்தேனு பசு ஒண்ணு கொடுங்க. பசு இருக்குது. அது இல்லாம இன்னும் வேணும்னா என்ன? ஒரு
ஒரு 10 உனக்கு தராம யாருக்கு தர போற? ஒரு 10 மூட்டை உனக்கு செய்யாம நான் யாரு செய்வேன்? பின்ன கூட பிறந்தவன் ஆமாண்ணா கூட்டு பாடுனா நம்ம தங்கச்சி ஒரு கஷ்டம்னா நம்ம அண்ணகார தான் போய் பார்க்கணும். கண்டிப்பா சும்மாவா சொன்னாங்க சேர்ந்துதான் பிறக்க முடியும், சேர்ந்து சாவ போறமாங்க. ஒன்னா சேர்ந்து வேணா பிறக்கலாம், சேர்ந்து யாராவது சாப்பாங்க, நான் சாவ நீ சாவுன்னு சொல்லுவோமா? சேர்ந்து வேணா பிறக்கலாம். இந்த பிறப்பு நோட்டே நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குமாங்க? கேளுங்க. அப்படி அண்ணங்காரி எங்க போறது, அன்னிகாரி எங்க போறது? எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நம்ம என்னங்க வச்சு குறைக்கிறது? நம்ம வீட்டுல என்ன இருக்குது? அதிகமா கிடைக்குதுல்ல. அதிகமா இருக்குதுன்னா நான் எங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது அத்தனையும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டா நான் என்ன பண்றது? நீ யாருங்க? எப்படி கூட்டிட்டு போலாட்டி? ஆமா, அருமையான ஒரே ஒரு சீலை போர் சீலை கொண்டு வந்து அந்த கேப் மாதிரி போற எங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறத எடுத்து கட்டிக்கிட்டு திரியுதா? அவளுக்கு வந்து வாழ வைப்பாரு. சொன்னேன் என்ன சொன்னேன்? அடுத்தது அதானே ஒரு 10 மூட்டை நெல்லு கொடுங்க, வித நெல்லா கொடுங்க. ஒரு 10 மூட்டை. ஐயோ 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 ஆயா, ஒரு மூட்டை என்ன சும்மாவா விக்குது? இந்த தேவையாக 10 மூட்டை வேணுமாமா? எங்க யாரு வச்சிருக்கா? ஏங்க 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 என்னப்பா, என்ன தரீங்களா? என்ன தரீங்களா? என்ன கேக்குறேன்? ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். என்னது? என் விஷயத்தை முடிச்சுட்டு வந்தேன். அப்படிங்கிறீங்களா? அதனால அப்புறம் கையில இருக்கிறது புல்லாம் குழலும் அது வேணும் நோத்தடிக்கு. ஐயா எதுக்கு ஐயா வேணும் அதுக்கு? ஆட சத்தமா சொல்லுங்களா? ஒரே ஆள் வாய் திறக்கல. அதுக்கெல்லாம் டவுன்லுக்குறாங்க பாப்பா அவங்களுக்கு என்ன. சரி எங்க நெல்லங்க மாடு எங்க கொண்டாங்க போனா போறீங்க நாங்க போய் எங்க பொழப்பாக்கணும் பண்டையும் பண்ணணும். ஆயோ காமதேனு பசு என்ன காமத்தேனு பசு முன்ன செவ கரையான்னு கிடக்குது. சாப்பாடு போறது இல்ல. அது உங்க அண்ணி கூட சேருதா? போய் எங்க அண்ணி கூட சரி கட்டி இப்படி ஆயிருச்சு. போத அடிச்சிருச்சு இதுக்கு. சரி இருந்தாலும் நெல்லுங்க நெல்லெல்லாம் நமக்கு தெரியாது சாமி. தானியத்துல இல்லவா லட்சுமி இல்லவா? நீயும் லட்சுமி பாத்துக்கோங்க. குடுக்க வேண்டியது நான் கொடுத்துட்டேன். அண்ணி வேலை முடிஞ்சது நான் வரேன். சரி நான் கூட கொடுத்தீங்களா? பார்வதா என்ன கூட கொடுத்தீங்களா? அதனால அண்ணி எங்க அண்ணன் கிட்ட நான் என்னென்ன வாங்கணுமா சீதனமா பிறந்தவங்க கிட்ட நல்லா வாங்கிட்டேன். இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு என்னதான் எந்த இருந்தாலும் நான் இன்னைக்கு உரம்பரை இன்னைக்கு போயிருவேன். நாளைக்கு கடைசி வரைக்கும் வாழ போற இந்த வீட்டுல நீ தான் வாழ போற பண்ண நானே வந்து வாழ்றேங்கிற. நீ வாழவே வலிக்கிட்டு உழுவு யாருக்காக தெரியும். அதனால என்ன வேணும் எனக்கு வந்து எங்க பசுவாட்டு இருக்குது. ஆமா எங்க இவ்வளவு பாருங்கடா. ஆடு ஓரமா கட்டி வைக்கிறேன். கட்டுங்க ஓரமா தான் இருக்குது. போகும்போது புடிச்சிட்டு போ. சரி என்ன ஒரு 10 மூட்டை வித நெல்லு கொடுங்க நீ. நாத்தெல்லாம் போய் நட்டணும் நீ. 10 மூட்டையா? 10 மூட்டை தான் கேட்டேன். ஒரு 50 மூட்டை கேட்கலாம் தான் இருந்தேன். சரி அப்புறம் 10 மூட்டை போகுது. அப்புறம் வேணாம் நாளைக்கு வர மறுபடியும். உனக்கு இல்லாத என்ன இருக்குது? உங்க அண்ணன் கூட அந்த அண்ணன் கூட்டிட்டு போய் என்ன பேசுவா? அப்படி அவதான் கேக்குறானே எதுக்கு எத்தனை தரேன்னு. நானெல்லாம் அப்படி கல் நெஞ்சக்காரி இல்ல. நானும் ஒரு பொம்பளை, நீயும் ஒரு பொம்பளை. என்ன அப்படி என்ன நமக்குள்ள என்ன இருக்குது? 10 மூட்டை என்ன 20 மூட்டை எடுத்துருப்போம். ஆக்சிடென்ட் தான் அவளுக்கு எடுத்துருப்போம் சாமி. உனக்கு இல்லாத என்ன இருக்குது? சரி அண்ணி இந்த இந்த மாதிரி அண்ணி யாராச்சும் நம்மளுக்கு கிடைப்பாங்களாயா? கிடைப்பாங்களா? செத்த சொல்லுங்களா பாக்கலாம். சொல்லுங்க. என்ன அப்படி வச்சு நீங்க சொல்ல மாட்டீங்க பாவத்தை? சரி அண்ணி பார்வதா பாரு நாங்க போறீங்க. இதுக்கு மேலே வேலை வாங்க மாடு. ஒழுங்கா போய் பொழைச்சுக்கோ மாடு. பாத்தியா? சரி அண்ணி போயிட்டு வட்டா. பாரு எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தேன். 10 மூட்டை நெல்லு, பசு மாடு 1 நொகத்தடி எல்லாம் வாங்கிட்டு எங்க அண்ணன் போறமாயோ. நாளைக்கு நீங்களும் போய் சண்டை பண்ணி அண்ணன் வீட்டுல புடிங்கிட்டு வாங்க. ஆமா இவளாட்டு இருந்தா எல்லாம் பொழைச்சிக்கலாம். இந்த மாடு எங்க கோயில் கிட்ட படுத்திருந்ததா இருக்குது? இல்லைங்க அண்ணி புத்தியா பட்டுருச்சு. எங்க அண்ணி ஆட்டமே புத்தி ஆயிடுச்சு. எங்க அன்னிக்காக தீனிக்கின்னு போட வருது. எங்க அண்ணி ஆட்டமே இந்த மாடு பண்ணுதாயா? பார்வதா இந்த மாடு எங்க கோயிலுக்கு முன்னாடி அந்த வாசப்படி கட்டி படுத்திருந்ததா? சரிங்க கொண்டு வந்தாச்சு. நீங்க அப்படி பூனை நல்லா முடிச்சு பூனை போய் புறக்காலையில முடிச்சு அந்த மாதிரி நின்று கிடக்குறீங்க. மாசம் மாசம் நம்ம மாடுங்க காளை மாடு 1 கறவை மாடு 2
என்ன எப்படி பண்ணுதுங்க? அதாவது அண்ணன் கிட்ட இருக்கிறது பசுமாடு, என் கிட்ட இருக்கிறது காளை மாடு. காளை மாட்டை கூப்பிட்டு வந்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நினைச்சுதான் வேணாம் 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 வலிக்கும். தள்ளி நில்லுங்க மாடு. வித நெல்லும் காளை மாடும் பசுமாடு ஒன்றாக கொண்டு வந்து விட்டாய். இப்பொழுது ஏறு ஓட்டி வித விதைத்து பயிர் நட்டு வித விதைக்கிறேன். ஏர் ஓட்டுக்கு முதல்ல தள்ளு தள்ளு தாவே. அந்த காலமாடு 2 பூட்டி அந்த குழந்தையெல்லாம் கெப்பிடித்து கைலாச பார்த்து கருவாயம் கொடுத்த பசுமாடு வந்தாலும் வந்தது. என் காளை மாடு ரொம்ப கெட்டு பாடி சத்தமெல்லாம் விழுதாயா? என்ன குறை குறை தெரியுதா? வேணாம் வேணாம் போயிடு போய் சரிங்க போங்க போங்க. எங்க போறது போங்க பின்னாடி எல்லாம் ஆளுக்கார புண்டவா இருக்கிறாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம். காடெல்லாம் ஏர் பூட்டி காளமாடு 2 பூட்டி அதாவது ஏர் ஓட்டி அதாவது மயிலானது நன்றாக விதைக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டோம். அதனால என்ன பண்ற உடனே பயிர் நடணும். இப்ப நீங்க நல்லா ஏர் ஓட்டி சமூகமே பண்ணி கங்காதேவி விட்டு நல்லா சசன்னு பாய்ச்சி வச்சுட்டீங்க. இப்ப வந்து நாத்து நட்டு அதாவது முன்னையே ஒரு பக்கமா போட்டு நாத்து வந்து விட்டு இருந்தோம். அந்த நாத்து எல்லாம் சரி சமமா வந்துருச்சு. நாத்தையும் பிடிக்காச்சு. இப்ப வந்து நம்ம நாத்து நட்டணும். பயிர் நடுறதா இருந்தா குத்தவிக்கு வராங்களா கூலிக்கு வராங்களா எப்படிங்க நட முடியும்? நானே எத்தனை நாள் ஒரு வேலை செய்யல ஆயிலே நான் பொழைச்சிட்டு வராய நான் எந்த வேலையாயும் செய்ய முடியும்? பயிர் நடுறதுக்கு ஆள் வேணுமா? அட எங்க ஊர்ல நான் தான் கொத்துக்காரன். ஆமா பொம்பளைக்கு இருக்கிறாங்க நான் பிடிச்சி விடுறேன். 3 பேர் மட்டும் கூட்டிடலாம். நாங்க யாரு வராலும் ரொம்ப நல்லது. 3 பேர் டக்குன்னு